திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் தற்போது ஆட்சி செய்யக்கூடிய கட்சிகள்ல தொடர்ச்சி அதிக முறை ஆட்சி செய்த கட்சிகள்ல ஒன்றா திமுக இருக்கிறது. 1949 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் நிறைவு செஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்சியாக திமுக இருக்கின்றது. திமுகவை பொறுத்த வரைக்கும் 6 முறை தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் செய்யாத சாதனையே இல்லைங்கிற அளவுக்கு பல துறைகள்ல திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செஞ்சிருக்காங்க. சில விமர்சனங்கள் அரசியல் ரீதியாக 2 கட்சிகளும் மாறி மாறி வைத்துக் கொண்டாலும் கூட தமிழ்நாட்டில் தரமான சாலைகள் தொடங்கி பல தொழிற்சாலைகளை தொடங்கி கல்வியில் இணைக்கக்கூடிய முன்னேற்றத்தில் தொடங்கி லேப்டாப் மாதிரியான விஷயங்கள், ஐபேட் மாதிரியான விஷயங்கள், பல விஷயங்களை இன்னைக்கு திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப திமுக என்று சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வருவது எது? திமுகவினுடைய ஆட்சியில எந்தெந்த விஷயங்களை இங்க ரசிக்கிறீங்க? திமுக ஆட்சியை பற்றி உங்களுடைய எண்ண ஓட்டம் என்ன? முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் இருந்திருக்காரு, தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு. எனவே இளைஞர்களுடைய எண்ண ஓட்டம், திமுகவை பற்றிய புரிதல் என்ன தெரிஞ்சுக்க ஆசைப்படுது நியூஸ் தமிழ். ஆரம்பத்துல முன்னாடி யார் வீட்லயுமே டிவி எல்லாம் இல்ல. அப்போ ஒரு கலைஞர் டிவி கொடுத்தாங்க. சோ எல்லார் வீட்லயுமே காமனா எல்லாரும் சமன்ற மாதிரி டிவி எல்லாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க செஞ்ச நல்ல விஷயம் எல்லாமே இருக்கு. இப்ப அவங்க எதுவுமே பண்ணால அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்ப அவங்க வந்ததுக்கு அப்புறம் எஜுகேஷன் சிஸ்டம் கொஞ்சம் நல்லா இருக்கு, ஸ்போர்ட்ஸ்லயும் அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருக்கு. அவங்க கிட்ட இருக்கிற நம்ம நெகட்டிவ் மட்டும் பாத்துட்டோம்னா கடைசி அந்த நெகட்டிவ் வச்சு மட்டும் தான் நம்ம அவங்கள பேஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடணுமா போடக்கூடாதுன்னு பார்ப்போம். அவங்க கிட்ட இந்த நல்ல விஷயத்தையும் பார்க்கணும்ல. கலைஞர் இருக்கும்போது எவ்வளவு கலைஞர் நல்ல மனுஷன். அவருக்கு முன்னாடி படிக்கலையோ இல்லையோ, ஆனா அவர் எழுதின கவிதை, திரைக்கதை, இந்த நாடகம் எவ்வளவுலாம் வந்திருக்கு. எல்லாமே நமக்குள்ள எவ்வளவு மாற்றம் வந்திருக்கு. சோ அதெல்லாம் அவங்க நல்ல விஷயமா தான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வரையுமே போட்டி போட்டுன்னு செஞ்சாலும் ஆனா நல்லது செய்யறாங்க. அம்மாக்கும் சரி கலைஞருக்கும் சரி 2 பேருமே போட்டி போட்டு நல்லதுதான் பண்ணாங்க. அவங்களுக்குள்ள போட்டினால நமக்கு நல்லது சேர்ந்துச்சு அப்படிலாம் எதுவும் தெரியல. இருந்தாலும் நம்ம அவங்களால ஒரு பயன் அடைஞ்சோல. சோ அது நல்லா இருந்துச்சு. முதல்வர் ஐயா மு.க. ஸ்டாலின் நல்லதும் பண்ணிருக்காரு. அவருடைய ஐக்கிய வெளியே ஒரு மாதிரி இருக்கு, இங்க ஒரு மாதிரி நிறைய இடத்துல மாத்தி மாத்தி பேசிருக்காரு. ஃபர்ஸ்ட் 7.5 எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. அது ஒரு நல்ல ஸ்கீம். கேர்ள் சைடு எல்லாரும் கொடுத்தா ஸ்கீமோடைய வேல்யூ போயிடும். ஏன்னா நீங்க பிரைவேட்ல படிக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மாசம் 20,000 ரூபாய்ச்சு நீங்க கட்டி தான் பிரைவேட்ல படிப்பீங்க. கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் அப்படி பண்ண முடியாது. அதனால அது ஒரு நல்ல ஸ்கீம். அதை பத்தி தப்பா பேசாதீங்க. ரெண்டாவது மது ஒழிப்புன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல பேசிட்டு இன்னொரு இடத்துல மதுவில் இருக்கிற குப்பை பாட்டில கொடுத்தா அது காசு தரன்றாரு. அப்ப மது ஒழிப்பாரா மது வளர்ப்பாரா? இது ஒரு கேள்வி. சுற்றுச்சூழல் ஆஸ்பெக்ட்ல சொல்ற விஷயம், மது பாட்டில ஏன் கொடுத்தா காசு தராங்கன்னா, நீங்க ரோட்ல போட்டீங்கன்னா அது உடஞ்சி கால்லயும் குத்தும். அது மட்டும் இல்லாம சுற்றுச்சூழல் பாதிக்கும், விலங்குகள் நிறைய பாதிக்கப்படும். குறிப்பா காடுகள்ல முதல்ல இது நீலகிரியில கொண்டு வந்தாங்க, வன விலங்குகள்லாம் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி. இப்ப நம்மளே பாக்குறோம் நிறைய இடங்கள சாலை ஓரத்துல குடிச்சிட்டு பாட்டில் போட்டுருவாங்க. அதனால எவ்வளவு பிரச்சனை ஏற்படுது. அதுக்காக தான் கவர்மெண்ட் அதை யோசிச்சு ரீசைக்கிள் பண்ண. மது ஒழிப்பு வேணும், அதுல மாற்று கருத்து இல்ல. அதுக்காக பாட்டில் வாங்குறதுங்கிறது ஒரு நல்ல திட்டம் தான். அதுல புரிதல். புள்ளி வேற என்ன சொல்லுதுன்னா, அவர் சொன்ன அறிக்கையில இருந்து நிறைய பேர் குடிக்கி நிறைய பேர் திருப்பி ரிட்டர்ன் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதனாலதான் நான் இதை பேசுறேன். ஓகே, நல்ல விஷயம் ஒரு பாயிண்ட் தான் சொல்றாங்க. பட் இருந்தாலும் இன்னொரு பையன் இருக்காரு, இன்னொரு மாணவர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். ஸோ திராவிட மாடல் 2.0 வரும்னு பேசிட்டு இருக்காங்க. பட் என்னோட நிலைப்பாடு என்னன்னா, 49 ஆரம்பிச்ச கட்சி இன்றைக்கு 2026 ஆகுது. அவங்களுடைய கொள்கையும் புரிதலும் இன்னும் அவங்களோட நிலைப்பாட்டில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரியார் வழியில சமத்துவம் சொல்றாங்க. இன்றைக்கு ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடந்தது. அதுல அவங்க என்னதான் கத்தி கூச்சலிட்டாலும், கார்பரேஷன் முன்னாடி நின்று கத்துனாலும் அவங்க எதுவுமே கண்டுக்கல. அதே மாதிரி சாக்கடையில இறங்கி போராடும் போது ஒரு உயிரிழந்துறாரு. எலெக்ஷன் டைம்ன்றனாலதான் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அதை மறுசீலனை பண்ணி தள்ளுபடி பண்ணார். இதே மாதிரி அவங்க சொன்ன கல்வி கடன் ஆகட்டும், அதே மாதிரி விவசாயிகள் கடன் ஆகட்டும், எதுவுமே இது வரைக்கும் தள்ளுபடி பண்ணல. 2021 4.5 லட்சமாக இருந்த தமிழ்நாட்டுடைய கடன் இன்றைக்கு 9 லட்சமா இருக்கு. 4 வருஷத்துல வெறும் 5 கோடி 5 லட்சம் கடன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இலவசம்னு மக்களை மதிமலங்க தான் வச்சிருக்காங்களே தவிர, இவங்களோட ஆட்சியில சொன்ன மாதிரி பெண்கள் பாதுகாப்பு, சட்ட சீர்கேடு எல்லாமே தடுமாறி தான் போயிருக்கே தவிர, அவங்க சொன்ன மாதிரி இது வரைக்கும் வாக்குறுதியும் நிறைவேற்றல. அதே மாதிரி 1000 ரூபாய் கொடுக்கறோம், அது உதவின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம பெண்கள் வாக்கு பார்த்தோம்னா 2,79,2,79,00,000 இருக்காங்க. அதுல ஸ்டார்டிங் எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்கப்படும் சொன்னாங்க. போக போக அது ரெடியூஸ் ஆகி 1,50,00,000 வந்துச்சு. இன்றைக்கு பார்த்தோம்னா 1,30,00,000 மாறி இருக்கு. இப்ப அவங்களோட நிலைப்பாட்டு இதுலயே தடுமாறி இருக்கு. அதே மாதிரி இப்ப கடைசியா 5,000 கொடுத்திருக்காங்க. அந்த 5,000 மகளிர் தொகையா தெரியலையா, இல்ல எலெக்ஷனுக்கு வீட்டுக்கு 5,000 ரூபாய்னு எங்களுக்கு கொஸ்டினா இருக்கு. அவ்வளவு ஒரு கரெக்ஷன் மட்டும் தம்பி, உங்க புரிதலுக்காக துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் பத்தி சொன்னீங்க.
அதன் பிறகு தமிழக முதலமைச்சர் கூப்பிட்டு அழைச்சி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஒண்ணு. இன்னொன்னு, அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா காலை உணவு ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காங்க. போராட்டங்கள் நடந்தது உண்மை, நீங்க பேசுனது உண்மை. அதன் பிறகு தமிழக அரசு அதுல கவனம் செலுத்திருக்காங்க. அதையும் நம்ம பதிவு பண்றோம் இந்த நிகழ்ச்சியின் மூலமா. ஓகே ஷாம், நான் உண்மையிலே எதிர்பார்க்கல. ஜேபிஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப எக்ஸலண்டா, ரொம்ப புள்ளி விவரங்களோட பேசுறீங்க. அந்த தம்பிக்கு எஸ்பெஷலா எல்லாரும் கிளாப் பண்ணலாம். நியூஸ் தமிழுடைய சார்பில், தேர்தல் பயணத்தின் சார்பில் நம்ம வந்து ஜேபிஆர் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களை மனமாற பாராட்டுறோம்.